வணக்கம் மகளே. இனி நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, உங்களுக்கு கெட்டப்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். டைட்டில், தம்ப்லைன்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஜோசியம் ஜோசியம் கிடையாது. 12 ராசிகளுடைய மீனிங் என்ன? 12 ராசிகளுக்கும் மனிதர்களுடைய கனெக்ஷனுக்கும், மனிதர்களுடைய உடல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, உடல் உறுப்புகள். இந்த உறுப்புகளுக்கும், மனிதர்களுக்கும், இந்த கிரகங்களுக்கும், 12 ராசிகளுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். 12 மட்டும் கிடையாது. 13வது ராசி இருக்கு. ஸோ, அத பத்தி கிளைமேக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ, இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் அதோட குணாதிசயங்களும் அது வந்து கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கா? இந்த ராசி பார்க்குறவங்கலாம் சரியா தான் பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த ஜாதகம் இதெல்லாம் பார்க்குறவங்கலாம் கரெக்ட்டா அந்த கட்டங்கள் வச்சிருப்பாங்கல்ல, 12 கட்டங்கள். இந்த கட்டங்கள்லாம் கரெக்ட்டா தான் இருக்கா? அதெல்லாம் நமக்கு ஏன் ஜாதகம், ஜோசியம்லாம் பலிக்க மாட்டுது? இந்த காலகட்டங்கள்ல ஜாதகம்லாம் பார்க்குறவங்கலாம், "ஏய் இதெல்லாம் என்னப்பா அதெல்லாம் நம்பிக்கை, அது மூட நம்பிக்கை" அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த சயின்ஸ் ஏன் தோத்து போச்சு? ஸோ, அப்படின்ற காரணத்தெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்க்ரீன்ல வரக்கூடிய அந்த சாட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சாட் படி தான் இப்போதைக்கு ஜாதக ஜோசியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ராசி கட்டங்கள்லாம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இதெல்லாம் செக் பண்றாங்கல்ல, அது எந்த விஷயங்கள் நிக்கிறாங்க, இந்த ராசிக்கு என்ன பாதம் அப்படின்னு சொல்றது. இப்ப மீன ராசின்னா அதுக்கு ஒரு கண், காது, மூக்கு, தலை அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு. மனித உறுப்புகள் சம்மந்தப்பட்டு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத வந்து நம்ம கரெக்ட்டா பார்க்க போறோம். இதுதான் இவங்க இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த சாட். இந்த சாட்ல தான் இப்படி வச்சு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல் ராசி வந்து மேச ராசியா வச்சு, கடைசி ராசி மீன ராசியா வச்சிருக்காங்க. இப்போ படி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே அப்படியே தலைகீழா இருக்க மாரி இருக்கும். இப்போ நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மீன ராசி தான் முதல் ராசி. அதிலிருந்து அப்படியே கடைசியா வந்தா கும்ப ராசி இருக்குல்ல, அதுதான் இறுதியான ராசி. அப்படிதான் வரும். மேசம் முதல் ராசி கிடையாது. மீனம் தான் முதல் ராசி. மீன ராசிய கனெக்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, கும்ப ராசியிலிருந்து முடியும். இத வச்சு இந்த ஆர்கன்ஸோட கனெக்ஷன்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். இப்போ முதல் ராசி அப்படின்றது வந்து மீன ராசி. அதுலேருந்து ஆரம்பிப்போம். அதோட குணாதிசயங்கள், அதோட பாதக சாதகங்கள் என்னடா ஜோசியக்காரனா ஆக்கிட்டாய்ங்க. இப்ப அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். ஏன்னா, இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் வேற. இப்ப நம்ம பார்க்க போறது உண்மையான சயின்டிஃபிக்கல் ஆஸ்ட்ராலஜியா அத என்ன சொல்லுவாங்க? ஜோசியம், ஜாதகம் என்னமோ ஒண்ணு எடுத்துக்கங்கப்பா. வீடியோவ பாருங்க. மீன ராசி அப்படின்றது வந்து தலைய குறிச்சது. ஹெட். ஒரு ஹியூமன் உருவாகுறதுக்கு முன்னாடி, கருப்பைக்குள்ள உருவாகுறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க? ஒரு ஃபார்ம் ஆகுது. ஒரு ஸ்பெர்மும், ஒரு கருமுட்டையும் சேர்ந்து ஒரு உயிர உருவாக்குது. அந்த உயிர் உருவாகுறது முதல்ல உருவாகுறது வந்து என்னன்னா, பிரெயின். நியூரான்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிரெயின கிரியேட் பண்ணுது. அந்த ஸ்பைனல் கார்டு, அந்த பிரெயின்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிரெயின் தான் உருவாகுது. சதைப்பண்டங்கள் வந்தாலும், அதில உடலுக்குள்ள உருவாகுறது பிரெயின் தான் உருவாகுது. ஸோ, நீருக்குள்ள. மீன ராசி 2 குறிக்குது. இரட்டை மீனன்னு சொல்றாங்கல்ல. பாண்டிய மன்னர்கள் ஏன் குறிச்சது? இதெல்லாம் வேற ஒரு கனெக்ஷன். இதையும் நம்ம இந்த மீனத்தில குறிச்சு பேசிறலாம். ஓகே. இந்த மீன ராசி அப்படின்றது தண்ணிய குறிச்சது. தண்ணீல தான் மீன் இருக்கும். ஸோ, இந்த இரட்டை மீன் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரெயினோட பாகம் 2. லெஃப்ட் அண்ட் ரைட்ன்னு பிரிச்சு வச்சிருக்காங்களா? இத நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? மூளை எனும் இரட்டையர்கள்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவனுங்க என்ன சொல்றானுங்க? ஒரு சில குரூப் என்ன சொல்லிட்டு இருக்கு? ராவண இந்திரன குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து மீன ராசி, ஃபர்ஸ்ட் ராசி. இதிலிருந்து கவனிப்போம். தலை ராசி. தலை தானே முதல்ல உருவாகுது. ஸோ, அப்ப தலையில இருந்து ஆரம்பிக்கணும். மீனத்துல இருந்து ஆரம்பிக்கணும். மீனத்துல இரட்டை மீனு, தண்ணி, வாட்டருக்குள்ள தான் பேபி உருவாகுது. தாயோட கருவையில தண்ணிக்குள்ள தான் உருவாகுது. தண்ணிக்குள்ள உருவாகும் 2 மீன். அதாவது 2 மூளைகள் ஒட்டி உருவாகுது. ஸோ, இது சிமிலரா கனெக்ட் ஆகுதா மீனராசியோட? மீனராசியோட குணங்கள், குணாதிசயங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரெயின் சம்மந்தமா ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சைனீஸ் இந்த ஜோடியாக்ஸ்லாம் இருக்கு. அத நம்ம அடுத்த பார்ட்ல அதெல்லாம் கவனிக்கலாம். பட் நம்ம தமிழ்ல டீட்டெயிலா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வேற வேற லாங்குவேஜ் இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் எப்படி கொண்டு போயிருக்கானுங்கன்றத ஒவ்வொன்னா செக் பண்ணலாம். இது ஒரு சீரிஸ் மாரியே போடலாம்.
ஸோ மீன ராசின்றது வந்து பிரெயின் குறிச்சது. அதாவது முதல்ல உருவாகுதுல ஒரு உயிர், அந்த உயிர் ஆற்றலோட தத்துவத்தை குறிச்சது தான் மீன ராசி. இரட்டை மீன், இரட்டை பிரெயின். அது தண்ணிக்குள்ள உருவாகுது. மீன் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். ஸோ மீன ராசி அப்படின்னாலே அது இரட்டை மீன். அதுதான் சிம்பாலிசமா கொடுத்துருக்காங்க. தாயோட கர்ப்பப்பைக்குள்ள இருக்க தண்ணிக்குள்ள உருவான 2 லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை தான் குறிச்சது மீனராசி. ஸோ இப்போ மீனராசி டீட்டெயிலாக பார்த்துட்டிங்களா? இதை பற்றி நம்ம தனியாக ப்ரீஃபாக பேசுகிறதுக்கு நம்ம வந்து இங்கே கிளாஸ் எடுக்கலை, எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், பேசிக்காக சொல்லிடுறோம் என்ன உண்மையாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இவனுங்க ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாத்தையும் மாற்றிருக்கானுங்க. இப்போது மேசராசியை ஃபஸ்ட் ராசின்னு வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் வந்து விடுவோம். ஆனால் இதே மீனராசி ஃபஸ்ட்டாக வச்சு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 2வது ராசிக்கு போகலாம். இப்போ 2வது ராசி கண், காது, மூக்கு, தொண்டை. கண், காது, மூக்கு, தொண்டை இந்த அளவுக்கு வந்துருச்சா? ஸோ 2வது பார்ட் கழுத்து சேர்ந்து ஆட் ஆகுது. தலைப்பகுதிக்குலேருந்து கழுத்து ஆட் ஆகுது. பிரெயினுக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட் ராசி மீன ராசி 2 பிரெயினை குறிச்சது. பிரெயினுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ கழுத்து வரைக்கும் இந்த கழுத்து நிற்கிதுல, ஸோ உள்ளுக்குள்ள இருக்குல்ல இந்த எலும்பு இதெல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறது தான் மேசராசி. ஸோ இந்த மேசராசி வந்து ஆட்டோட தலையை வச்சுருப்பாங்க. ஸோ தலையை குறிக்கிது, ஹெட். ப்ராப்பரான ஹெட் உருவாகுது. ஸோ இந்த ஹெட்டு அப்போவே ஃபிக்ஸ் ஆயிரும். பட் என்ன ப்ராப்பராக தெரியாது, குட்டி குட்டியாக வளர்ந்தான பெருசாகும். ஸோ அப்போயே ஃபார்ம் ஆயிடுது. இதெல்லாம் குறிக்கிறதுக்கு வந்து மேசராசி குறிக்கிறாங்க. கண், காது, மூக்கு இதெல்லாம் குறிச்சதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ராசி 2 மூளை அப்படின்னா, மூளை உருவாகுது அப்படின்னா 2வது கரெக்டாக தானே இருக்குது மேசராசி. அது ஆட்டோட தலையை வச்சுருக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இந்த ஆர்டர் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண், காது, மூக்கு, இந்த கழுத்து பகுதி இதுதான் உருவாயிரும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் அடுத்தான் உருவாகும். காது, கை, விரல்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. பார்த்துருப்பீங்க இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் படி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். மேசராசி கரெக்டான இடத்துல தான் உட்காந்துருக்கு. இது ஒரு ஹியூமனோட சுழற்சியை குறிச்சது. கிரகணிகளையே சூரியனை சுழற்சியை கொடுத்தது. எல்லாமே ஒரு சுழற்சியை குறிச்சது இருக்குங்களா? இதுதான் நம்ம லூப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சைக்கிள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ மேசராசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை குறிச்சது அப்படின்னா கண், காது, மூக்கு, தொண்டை இதை குறிச்சது. அப்போது 2வது ராசி மேசராசி தான் 2வது ராசி. இந்த ஆர்கன்ஸை குறிச்சது. அப்போது கண்டிப்பாக அடுத்த ராசி 3வது ராசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்னலாம் வரும்ன்றது. அதையும் பார்த்துடலாம். மூணாவது இருக்கிறது வந்து ரிஷபம். மாட்டுத்தலையை குறிச்சிருப்பாங்கல்ல. ஸோ ரிஷபம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மாட்டுத்தலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பட் பேசிக்காக மாட்டுத்தலை தான் குறிக்கிறாங்க ரிஷபத்துக்கு. அதுக்கு கழுத்து, தோள்பட்டை. புரியுதா உங்களுக்கு? மேசத்துக்கு வந்து கண், காது, மூக்கு, தொண்டை. இங்கே ரிஷபத்துக்கு வந்து கழுத்து, தோள்பட்டை. அப்படி வருதா? ஃபார்ம் ஆகுதா? அடுத்தடுத்து எப்படி இது ஒரு கரு உருவாகுதுன்ற ஒரு ஃபார்ம் வருதா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ தோள்பட்டை, கழுத்து. ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுதா? இது வந்து மேசராசியை குறிச்சதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்த படிநிலை. இப்போ 3வது மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதங்கள் கணக்கு வச்சுக்குவோம். 12 மாதங்கள். ஆனால் 10 மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வேற கணக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் இந்த வயிற்றுக்குள்ளே போய் ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த கருமுட்டையும் ஸ்பெர்மும் கிட்டக்க போய் சேர்றது, அது போய் கர்ப்பப்பையில் உட்காருறது, இந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கி வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க காலகட்டங்கள் படி பார்த்தோம்னா கால சுழற்சியில் எல்லாமே சுருங்கிக்கிட்டே வருது. அதனால ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம். இது அந்த லெவலில் நம்ம ப்ராப்பராக போக வேணாம். பேசிக்காக பார்த்துடலாம். ரிஷபம், கழுத்து, தோள்பட்டை. ஸோ ஹியூமன்ஸோட அந்த குழந்தை பருவத்தில் கருவு முட்டையில் வளரக்கூடிய கழுத்து உருவாகும், தோள்பட்டை உருவாகும் 3வது ஸ்டேஜில். இப்போது ரிஷபத்தை நீங்கள் குறிச்சுக்கிட்டிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மிதுனம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்துடலாம். மிதுனம் 4வது ஸ்டேஜில் இருக்குது. அது 4, 13 அப்படியே குறிக்கலாம்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மிதுனம் மார்பகம், நுரையீரல், ஜஸ்ட் பகுதி உள்ளே இருக்க நுரையீரல், சுவாசம் உருவாகிற இடம். உங்களுக்கு புரியுதா? சுவாசம். ஏன்னா காற்று ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா ஜெமினியை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா காற்று ராசின்னு சொல்லுவாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து காற்று சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமா வரும். ஸோ ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படி பார்ப்பீங்க. ஜாதகம் பார்க்கும்போது என்ன ராசி இதெல்லாம் பார்த்தா, இந்தந்த ராசிகளுக்கெல்லாம் இந்தந்த பாதகம், ஜாதகம்னு சொல்லுவாங்க. இந்தந்த பாதங்கள்லாம் அந்த உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மிதுன ராசிக்கு நுரையீரல் மூச்சு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கரெக்ட்டா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. பிசிறு தட்டுச்சு, கிரகநிலை சரி இல்ல அப்படின்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயம், மார்பகம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் கிளியரா காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஜெமினி ராசியை பொறுத்தவரைக்கும். இதோட குணாதிசயங்கள் அதை பத்திலாம் நம்ம பார்க்க போறதில்ல. ஹியூமன் ஆரிஜினுக்கும் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குளறுபடிகள் இருக்கு பாருங்க. மேசத்திலிருந்து மீனத்துல மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இது நம்ம டீட்டெயிலா சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த முதல் எபிசோடு. இதை நீங்க ஓரளவுக்கு ப்ராப்பரா பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம அந்த ஜாதகம், ஜோசியத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா நம்ம நிறைய டைம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஜாதக ஜோசியத்தை பத்திலாம் பேசுங்க, பேசுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு கரெக்டான ஒரு டைமும், நேரமும் அமையும் போது தான் அது கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ அமைஞ்சிருக்கு, பார்த்துருக்கீங்க. மிதுன ராசியை பார்த்தீங்க அப்படின்னா, மார்பகம், நுரையீரல், மேல் மார்பகம், உள்ள நுரையீரல், மேல இருக்க டெஸ்ட்டும் உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆர்கன்ஸும். ஸோ இதை கனெக்ட் பண்றது வந்து மிதுன ராசி 4வது ஸ்டேஜ். இப்போ 5வது ஸ்டேஜுக்கு போகணும்ல. கடகம், நண்டு ஓடு, இருதயம் சொல்றாங்க. இந்த இருதயத்தையும் மார்பகத்தையும் குறிக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சில 2 ஆர்கன்ஸை குறிக்கும். ஒரு படிநிலை, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்க அடுத்தடுத்து நீங்க கவனிங்களேன். இதோட ஏற்கனவே இருந்த ராசியில இருக்க ஒரு உறுப்பு இதுலயும் கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா அது முழுமை அடைஞ்சு இதுலேருந்து அடுத்து முழுமை அடையும். ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த படிநிலை ஒன்று இன்டர் கனெக்ட் இருக்கு. ஸோ அதுக்காக கடக ராசியில வந்து இருதயமும் மார்பகமும். ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகுது. இதயம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகி நல்லா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. இது வேற எந்த ராசியும் இல்லை, நண்டு பயவுள்ள ராசி தான். இது இந்த ராசிகளோட இந்த லோகோலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சிம்பாலிசம்லாம் இருக்குல்ல, இந்த சிம்பாலிசத்தை பற்றிலாம் தனியாக பேசலாம். இப்போ நம்ம பேசிக் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ராசிகளை பற்றின பேசிக் தான் பார்க்குறோம். அந்த ஷார்ட் டக்குன்னு முடிச்சிடுறோம். கடகம் அப்படின்றது என்னென்ன அப்படின்றது. கடகமும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். கிட்டத்தட்ட சிமிலராக எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய ஆர்க்கமும் முடிவும் நீரில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இறுதியில் முடிக்கும் போது, கும்பராசியில் முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். கடகராசியை பார்த்துட்டீங்க, இதயமும் மார்பகமும். ஸோ இதை பிடிச்சிக்கிட்டீங்களா? 5வது. 6வது விஷயம் போகணும்ல, சிம்மம். ஆறாவது ராசி சிம்ம ராசின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொரு இடத்துலையும் லோகோஸ்லாம் மாறும். ஒவ்வொரு கல்ச்சர்ஸை பற்றி லோகோஸ் மாறும். சைனீஸில் டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். ட்ராகன்லாம் உள்ள வருவாப்புல, ரேபிட்லாம் வரும். ஸோ ஓகே, சிம்ம ராசி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடுப்பெலும்பு, முதுகெலும்பு. இடுப்பு பகுதி அதோட கனெக்ட் பண்ணி முதுகெலும்பு. ஸோ இடுப்புன்னு வந்துட்டாலே அந்த முதுகெலும்பு இதெல்லாம் வந்துடும், கனெக்ட் ஆயிரும். ஸோ அடுத்தடுத்து கீழ்நிலை போகுது பார்த்தீங்களா, மேலேருந்து அப்படியே ஒன்றுனா வளர்ச்சி அடைஞ்சு கீழே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ சிம்ம ராசி அப்படின்றது வந்து முதுகெலும்பு, நம்மளுடைய பின்னாடி இருக்க முக்கியமான ஆர்கன். அதுக்கப்புறம் இடுப்பெலும்பு. ஒரு மனிதன் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னாலே இடுப்பெலும்பு இல்லாமல் நிற்க முடியாது. ஸோ சிம்ம ராசி சிம்மராக கனெக்ட் ஆகிறது வந்து அடுத்த ஆர்கன்ஸை கனெக்ட் ஆகுது. 7வது ஒரு ராசி இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த சிம்ம ராசியை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 6வது இடத்துல வந்துருக்கு சிம்ம ராசி. கணக்குப்படி கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதை சேஞ்ச் பண்ணி உங்களை குழப்பி விட்டுருக்கானுங்க. குழப்பங்களுக்கான காரணம் என்னன்னு தேடி பாருங்களேன். இல்லை நம்மளுடைய ஜென்ரேஷன் அழிக்கணும், நம்மளுடைய ஞானத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஞானத்தை அழிக்கணும்னு நினைக்கிறல, உன்னோட உண்மையான ரகசியத்தை மொத்தமாக அழிக்க முடியல. எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த உடனே சொடக்கு போட்டு அனுப்பியிருக்கணும்னா, அது எம்ஐபி படத்தில் லைட் டார்ச் லைட்டாக வச்சுருக்கோம், டக்குன்னு மெமரி அழிக்கிறதுக்கு கிடையாது. ஸோ அதை திருத்தி வச்சுருவானுங்க. இங்கே இருக்கிறது அங்கே போட்டுருவான், அங்கே இருக்கிறது இங்கே போட்டுருவான். அவ்வளோ சிம்பிள், முடிஞ்சு. இப்போ ஒரு விஷயம் லைனேஜ் நேராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசுல தூக்கி அங்கே போட்டு அந்த பசுல தூக்கி இங்கே போட்டோம்னாலே குழப்பம் உண்டாயிரும். நீங்கள் ப்ராப்பரான ஒரு விஷயம் பண்ண முடியாது. அதனால தான் ஜாதகமும் ஜோசியம் இதெல்லாம் பார்க்கறது வந்து, கிரகநிலை பார்க்கறது இதெல்லாமே பொய்யா மாறுறதுக்கான காரணங்களே இந்த பேசிக் லைன் தான். அடுத்தது பார்க்கலாம். ஏழாம் ராசி கன்னி. கருப்பை, சிறுநீரகம், ஜீரண மண்டலம், அதாவது செரிச்சு வெளியே கொண்டு போகிற ஒரு விஷயம். கன்னி அப்படின்றோடனே கனெக்ட் பண்ணிட்டீங்களா? பிறப்புறுப்பு. கன்னின்னு அப்படின்னு வந்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு விஷயத்துக்கான இந்த லோகோவை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இதுலேயே எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஒவ்வொரு லோகோவுக்கும் ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது இதுக்குள்ள.
ஸோ கன்னி ராசி அப்படின்னு வந்துட்டாலே, கன்னினா என்ன? கன்னி கழியாத பெண் அப்படின்னா நமக்கு அந்த கர்ப்பப்பை அதெல்லாம் வந்துடுதுல்ல. கர்ப்பப்பை அப்படின்னு வந்துட்டாலே சிறுநீரகம் கீழ கனெக்ட் ஆயிரும். எல்லாமே ஒரே ஆர்கன்ஸ் தான். அதுக்கப்புறம் ஜீரண மண்டலம் எல்லாமே வயித்துக்குள்ள கனெக்ட் ஆகுறது தான். ஸோ அடுத்த ஒரு படிநிலை, அது உயிர் சக்தியை உருவாக்குறது கன்னி. கன்னி ராசியோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு ஒரு காரண காரியம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த படிநிலைகள். இப்ப அடுத்த படிநிலையை பார்க்கலாம். 8வதா துலாம். துலாம் ராசி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிறப்புறுப்பு மலத்துவாரம். பிறப்புறுப்புன்றது வந்து ஒரு உண்மையான, ஒரு பியூரான, ஒரு தூய்மையான ஆற்றல் வெளிய வருது. ஒரு குழந்தை பிறந்து வெளிய வர ஒரு விஷயம். ஒரு குழந்தை உருவாகுற விஷயமும் அங்க தான். ஸோ அது ஒரு பிறப்புறுப்புன்னு ஒரு விஷயம். மலத்வாரம் அப்படின்னு நோட் பண்ணி பாருங்களேன். அப்படியே அகைன்ஸ்டா தின்னு முடிச்சு, சிரிச்சு, முன்னாடி வந்து செரிமான உறுப்பு கன்னி ராசியில. பின்னாடி உறுப்புல வந்து பிறப்பு உறுப்பு. ஸோ அந்த கன்னி ராசியிலேருந்து சிரிச்சு வெளியே வருது என்னது இந்த பக்கம். கன்னி ராசியில என்ன பிறப்புறுப்பு, அந்த கர்ப்பப்பையெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க என்ன பிறப்புறுப்பு. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் 2 விஷயம். ஒரு ஆக்கத்தன்மை, ஒரு தன்மை. ஸோ இது 2யுமே சேர்க்கிறது. நான் சொன்ன எருமை தத்துவம் எல்லாத்துலயுமே 2 குறிப்பு இருக்கும். 7வது ராசியில இருக்கக்கூடிய உறுப்புகள் 8வது ராசியிலோட கனெக்ட் ஆகுதா? 8 லூப். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆத்தல், அழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம அழிச்சு வெளியே அனுப்புறது மலத்வாரம். ஆக்கி வெளியே எடுக்கிறது பிறப்புறுப்பு. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஆத்தல், அழித்தல், இருமை தத்துவம். அதான் 8வது இடத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாமே சும்மாலாம் எதுவும் வைக்கல. முன்னோர்கள் முட்டாள் கிடையாது. தமிழ் சயின்டிஃபிக்கல் லாங்குவேஜ் இல்ல. பார்பேரியன் மொழி. ரைட். ஒன்பதாவது விருச்சகம். ஸோ இந்த விருச்சகம் விரிச்சு விட்டான்னு சொல்லிட்டு கால விரிச்ச மாதிரி அதே மாதிரி தொடைப்பகுதியை கொடுத்துருக்காங்க. தொடைப்பகுதியோட உறுப்பு விருச்சகத்தோட குறிச்சதா இருக்கு. ஸ்கார்பியன் சொல்லுவாங்கல்ல. இந்த என்ன சொல்றது, தேல் சிம்பிள் வச்சிருப்பாங்க தொடைப்பகுதி. ஸோ தொடைப்பகுதியை குறிச்சது வந்து நம்மளுடைய 9வது ராசியான விருச்சகம். ஸோ விரிச்சிட்டு போயிட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி தொடையை விரிச்சு ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களுக்கு தெரியும். விரிச்சுக்கிட்டு போறதுக்கு தொடை ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபன்னாக முடிச்சுக்கலாம். இதுக்குள்ளேயும் மறைபொருள்லாம் இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். 9வது ராசி அடுத்து 10வது ராசியும் பார்த்துருவோம். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இது வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஷார்ட்ஸாகவே போடலாம். விருச்சிக ராசி வந்து விரிச்சுக்கிட்டு போகிறதுக்கு தொடைப்பகுதியை குறித்தது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ராசியை பாருங்கள். பத்தாவது ராசி தனுசு ராசி. அந்த ஒரு குதிரையில ஒரு மனுஷன் உட்கார்ந்திருப்பான். ஒரு சில நேரம் மனிதனே கையில வச்சிருப்பான். ஆரோ வச்சிருப்பான். ஆரோ போ வச்சிருப்பான். இந்த 10வது ராசியும் ஜெமினி ராசிக்கும் ஒரு சின்ன சிமிலர் கனெக்டன் இருக்கு. வில் அம்பு. கர்ணனை கனெக்ட் பண்றது தான் ஜெமினி ராசியை குறிச்சதா இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்ல தனுசு ராசி குறிக்கிறது வந்து அதுலயும் வில் குறிக்கும். அது ஜெமினில வந்து புனர்பூச நட்சத்திரத்துல ராமனும் பிறந்தாப்புல. அந்த ராமனுடைய அடையாளமே வில் அம்பு. அதே மாதிரி தனுசு ராசியை குறிச்சிட்டிங்கன்னா அதுவே தனுசுன்றதே இதுதான் வில்லம்பு தான். ஸோ அதை ஒரு குதிரை உருவத்தில் இருக்கக்கூடிய உடம்பு சுமந்துக்கிட்டு விடுற மாதிரி இருக்கும். ஸோ வில் அம்பு. இதை ஒரு முட்டி போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். குதிரையினால என்ன, அதோட ஃபுல் பவர் காலில் தான் இருக்கு. முட்டி டடக்கு டடக்கு. ஸோ முட்டியை குறிச்ச ஒரு ராசி தான் தனுசு ராசி. ஸோ முட்டி ராசி. அவன் முட்டி இல்லைனா முட்டி செத்தான் ஆயிடும். ஸோ முட்டி ராசி தான் தனுசு ராசி. வில்லம்பு. அவங்களுடைய முட்டி போட்டு கரெக்டாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்கள் முட்டி போட்டு கரெக்டாக அடிப்பாங்க. ஐயோ கருமண்டா. சரி அடுத்த ராசி பாருங்க. மகரத்துலேயும் ஒரு யூனிக் இருக்குங்க. மகரம் வந்து 11வது ராசியா. ஸோ இதுவும் ஜெமினி ராசியை கனெக்ட் பண்ண மாதிரி தான். மீன் கனெக்ட் பண்ணோம். வால் வந்து மீன் பகுதி. இந்த இது இருக்கும்ல, கன்னி இருப்பாங்கல்ல, கடல் கன்னிகள். அது மாதிரி குறிச்சுக்கோங்களேன். வால் வெடிப்பு பகுதியிலேருந்து மீன் ராசி மாதிரி இருக்கும். முன்னாடி வரையாடு தலை ராசி, முதல் ராசி சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி மாதிரி காட்டுவாங்க. தலை, முகம் இதெல்லாம் கனெக்ட் ஆகும்ல. ஸோ ஃபுல் ஃபார்மான ஒரு மான் மாதிரி, மானோ ஆடோ அது மாதிரி காட்டியிருக்காங்க. கீழே தொடைப்பகுதியிலேருந்து மீன் ராசி மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ராசி என்ன? கும்ப ராசி. மொத்தமாக தண்ணி. ஸோ ஆரம்பமும் தண்ணி. அது நம்ம கும்பராசியில் சொல்லுவோம். இந்த மகரம் ராசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மான்னு வச்சுப்போம். நம்ம மான் உடம்பு
பின்பகுதி வந்து மீன் பகுதி. ஸோ இது 2யும் கனெக்ட் பண்ணுதா? ஸோ இதோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற சொல்றாங்கன்னா, கணுக்கால் இந்த முட்டிக்கு கீழ இருக்க ஏரியா இருக்குல்ல, இந்த இந்த இடத்துல இருக்கும்ல, முட்டிக்கு கீழ இந்த இடம் பாதத்துக்கு மேல இருக்கும்ல, ஸோ அந்த பின்னாடி காப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஜிம்முக்கு போறவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. ஜிம்முக்கு போறவங்களுக்கு தெரியும். இந்த காப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியா வந்து கணுக்கால்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணுக்கால குறிச்சது தான் நம்மளுடைய மகர ராசி. மகர ராசி யூனிக்லாம் அப்புறம் நம்ம தனியா பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கான யூனிக், அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் நம்ம அப்புறம் சீசன்ல பார்க்கலாம். இது பேசிக் தானே. ஸோ கணுக்கால குறிச்சது தான் மகர ராசி. அடுத்து வரப்போறது தான் கும்ப ராசி. கும்பராசி வந்து விட்டாரா? இந்த கும்பராசி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி. தண்ணி குடம் வந்து ஒரு குடத்துல தண்ணி கீழ கொட்டுற மாரி இருக்கும். கும்பம்னா என்ன? பாதம்னு சொல்றாங்களா? பாதம். முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். முடிவுனா என்ன? ஒரு மனிதன் ஆரம்பிக்கும்போது மீனத்துல ஆரம்பிக்கிறான். 2 தண்ணிக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறான். நான் சொன்னேன்ல, தண்ணிக்குள்ள இருந்து ஆரம்பிச்ச மூளை, 2 மூளை வளர்ச்சி அடைஞ்சு, முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு, கடைசி கும்பம் என்ன? பாதம். பாதம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பாதத்தான கடைசி கட்டுவாங்க. ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா, அவன என்ன பண்ணுவாங்க? கீழ படுக்க போட்டு பாதத்துல 2 கயிற வச்சு கட்டுவாங்கல்ல. ஸோ இதுக்கான எல்லாம் சும்மா கிடையாது. ஸோ பாதத்துல கயிற வச்சு கட்டுவாங்க. கடைசியா அவர எரிச்சு முடிச்சோனே எங்க போய் கொட்டுவாங்க? ஒரு கும்படத்துல ஒரு குண்டம் மாரி வச்சுக்கிட்டு அதுல போய் தண்ணீல கரைப்பாங்க. ஸோ அந்த சிம்பிள் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கும்பராசியோட சிம்பிள் என்ன? ஒரு குண்டலம் இருக்கும். அந்த குண்டலத்த தண்ணீல கொட்டுற மாரி இருக்கும். தண்ணிய கொட்டுற மாரி இருக்கும். அது தண்ணி கிடையாது. உங்களுடைய அஸ்திய கொட்டுறது. எங்க கொட்டுறீங்க? தண்ணீல கொட்டுறீங்க. ஸோ ஆரம்பம் என்ன ஆகுது? மீன ராசி. தண்ணிக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு தண்ணிக்குள்ளேயே முடியுது. எங்கு தொடங்கும்? எங்கு முடியும்? ஆரம்பித்த இடத்திலே தான் முடிப்ப காஸ்மோரா. ஸோ இதான் மேட்ரு. ஸோ நீர் இன்றி அமையாது உலகு. இந்த மீனிங் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீர்ல இருந்து ஆரம்பிக்கும். தாயோட வயித்துக்குள்ள இருக்கும் நீர்ல ஆரம்பிச்சு, பூமி தாயில இருக்க நீருக்குள்ள முடியும். ஸோ சுழற்சி உங்களுக்கு புரியுதா? இதுதான் இந்த 12 ராசிகளுக்கான ரகசியங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு. இந்த கும்பராசி தான் ரொம்ப டீட்டெயிலா பேச இருக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, கும்பராசி வந்து எண்டிங்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது கிடையாது எண்டிங். 13வது ராசி இருக்கு. மறைக்கப்பட்ட ராசி. அந்த ராசிய பத்தி நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் குடுத்துருவோமே. பதிமூணாவது ராசி என்ன? 13வது இலுமினாட்டி யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? 13 டெவில் நம்பர்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? நெகட்டிவிட்டிக்கு 13 எதுக்கு யூஸ் பண்றாங்க? சீக்ரெட் சொசைட்டி ஃபுல்லா 13 ஏன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு? 13 ஏன் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு? 13 டைமென்ஷன் ஏன் குடிச்சுட்டு இருக்கோம்? ஏன் இந்த 13 மறைச்சு வச்சிருக்கானுங்க? இது நாகம், சர்ப்பத்தை தாங்கிய நபர். புரியுதா? புரியலையா? இதெல்லாம் மறைச்சது யாருன்றது தெரியுதா? அவனே மறைச்சு வச்சுட்டு மெசேஜ் குடுத்துருக்கான். இவ்வளவு காலமா நம்ம 12 ராசிய கும்பிட்டுக்கிட்டு 13வது ராசிய மறைச்சு வச்சிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா தான் அது வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. இதுக்கு முன்னால நமக்கு தெரியவே தெரியாது. 12 ராசி நீங்க சொல்லிக் குடுத்தத தான் படிச்சுட்டு இருந்தோம். எப்படி 2000 ஆண்டுகள் தான் பழமையானது, 3000 ஆண்டுகள் தான் பழமையானது. இப்போ 6, 7ன்னு போய்க்கிருக்காங்க. இதே மாரி தான் 13வது ராசி. 13வது ராசி சர்ப்பம் தாங்கியவர். குறிப்பு என்னன்னா, வெப்பமண்டலத்தை குறித்த ராசி. வெப்பமண்டலம்னா என்ன? பாலைவனத்தை குறித்த ராசி. எவ்வளோ கனெக்ஷன் ஆகுது? உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஈஜிப்ட் எங்க? வெப்பமண்டலம் தானே அந்த ஏரியா. இதை நாங்கள் சொல்லிக்கிருக்கோம். நாங்கள் கான்ஸ்பிரசி. அப்போ அந்த 13வது ராசியோட மீனிங்லாம் எவன் சொல்லி கொடுத்துருக்கான்? இதெல்லாம் தேடிப்பாரு. இதான் 13வது ராசியோட மீனிங்கே. ஸோ இந்த 13வது ராசியை பற்றி நம்ம இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே இல்லை. ஸோ இப்போ தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ராசிகளின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசன் மாதிரி போட ஆரம்பிப்போம். ஒரு எபிசோடாக போடுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலோட மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க் சூப்பர் சாட் போடணும்னா எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ராசிகளின் ரகசியம் தொடரணும் அப்படின்னா உங்களுக்கு லைக்கை அடிச்சு தூக்கி நவத்தி விட்டு போங்க. Don't let me leave, Murph. Don't let me leave, Murph. No! 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 No!